வெல்கம் டு அல்ட்ராமைன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜாக கற்றுக்கிறவங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்காக 3 லெவல் மெத்தட்னு ஒன்று இருக்கணும். அதில் வேர்ட்ஸுங்கிற லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கற்றுக்கணும்னு பார்த்தோம். போன வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதில் உள்ள 8 குரூப் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. அப்போ தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்றான நவுன் அப்படிங்கிறத பற்றியும் அதில் உள்ள வகைகள், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் நவுனை பற்றியும் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நவுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட பேரோ இல்லை ஒரு இடத்தோட பேரோ இல்லை ஒரு பர்சனோட பேரோ இல்லைனா பண்புகளையும் உணர்வுகளையும் குறிக்கிறது தான் இந்த நவுன். பொருளோட பேர் அப்படின்னா இந்த பேனா, பேப்பர், டேபிள், டிவி, ஃபேன் இந்த மாதிரி பொருட்களை குறிக்கிறது. ஒரு இடத்தோட பேர் அப்படிங்கிறது திருச்சி, சென்னை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊரை குறிக்கிறதோ, அதே மாதிரி பீச், ரிவர், மவுண்டெயின் இந்த மாதிரி இடத்தெல்லாம் குறிக்கிறது. ஒரு ஆளோட பேர் அப்படின்னா இந்த ராஜா, ரவி, ராகினி இப்படின்னு ஒரு பர்சனோட நேமை குறிக்கிறது. பண்பு அப்படின்னா அவங்க தைரியமான ஆள், அவள் அழகான பொண்ணு, அவள் ரொம்ப அமைதியாக இருப்பா அப்படின்னு ஒரு பர்சனோட பண்புகளை குறிக்கிறது. உணர்வுகள் அப்படிங்கிறது இந்த சந்தோஷம், சோகம், கோபம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் குறிக்கிறது. இந்த நவுனில் 7 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். இதுதான் நவுனோட 7 டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா பொது பெயர், அதாவது ஒரு ஆளையோ இல்லை இடத்தையோ குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக அவங்கள சொல்கிறது. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனோட நேமை சொல்லாமல் அவன் ஒரு பையன், அதாவது பாய் அப்படின்னு சொன்னோன்னா அது பசங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு வார்த்தை தான் பாய். அப்போ பாய் அப்படிங்கிறது காமன் நவுன். அதே மாதிரி கேர்ள் அப்படிங்கிறதும் பொண்ணுங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு வார்த்தை. அப்போ கேர்ள் அப்படிங்கிறதும் காமன் நவுன். இதுவே ஒரு இடத்த சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்னை, திருச்சி இந்த மாதிரி ஒரு ஊர் பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது பொதுவாக எல்லா ஊருக்குமே பொருந்துகிற ஒரு வார்த்தை. அப்போ சிட்டி அப்படிங்கிறது காமன் நவுன். அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் அப்படின்னு தனித்தனியாக ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் அது எல்லாத்தையுமே காமனாக கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையும் காமன் நவுன். இந்த மாதிரி ஒரு திங்ஸையோ இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஒரு இடத்தையோ குறிப்பிட்டு சொல்லாமல் அவங்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது தான் இந்த காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு இடத்தோட பேரையோ இல்லை ஒரு ஆளோட பேரையோ இல்லை ஒரு பொருளோட பேரையோ சொல்கிறது தான் இந்த ப்ராப்பர் நவுன். காமன் நவுனில் பார்த்த மாதிரி பாய், கேர்ள் அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் ராஜா, ரவி, ராம் அப்படின்னு அந்த பையனோட பேர், அப்படி இல்லைன்னா சிட்டி அப்படின்னு பொதுவாக ஒரு ஊரை சொல்லாமல் அது என்ன சிட்டி, சென்னையா, திருச்சியா, மதுரையா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த ப்ராப்பர் நவுன். இந்த ப்ராப்பர் நவுனை எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதாவது ஒரு ஆளோட பேரை எழுதுகிறோம் அப்படின்னாலும் அவங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் தான் எழுதுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சிட்டியோட நேம் எழுதுகிறோம் அப்படின்னாலும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் தான் எழுதணும். இந்த மாதிரி ப்ராப்பர் நவுன் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா ஒரு குரூப்பை சொல்கிறது தான். அதாவது இப்போ நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு டீம்னு சொல்லுவோம். கிரிக்கெட் டீம், ஹாக்கி டீம் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்கிறவங்கள டீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கிறத சேர்த்து சொல்கிறது தான் இந்த கலெக்டிவ் நவுன். அப்போ டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிற ஒரு இடத்த வந்துட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். அப்படி இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே போயிட்டு அங்கே பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு காமன் நவுனில் சொல்ல மாட்டோம். அங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த கூட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத க்ரௌட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த க்ரௌட் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி இப்போ பறவைகள்லாம் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத பறவை கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கூட்டமாக இருக்கிறத எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் கலெக்டிவ் நவுன். இப்போ ஏதாச்சும் ஒரு திங்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு கீ மட்டும் இருக்கிறத வெறும் கீ அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு சாவி கொத்தாக இருக்குது அப்படிங்கிறத எ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொத்து அப்படின்னு ஒரு கலெக்ஷனை சொல்கிறதுனால எ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படிங்கிறதும் கலெக்டிவ் நவுன்.
அதே மாதிரி திராட்சை கொத்து அப்படிங்கிறத எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கொத்து ஒரு கலெக்ஷனாக சொல்கிறதுனால எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படிங்கிறதும் கலெக்டிவ் நவுன். இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளையோ இல்லை குரூப் ஆஃப் அனிமலையோ இல்லை குரூப் ஆஃப் பிளேஸையோ சொல்கிறது தான் இந்த கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் ஒன் கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன் அப்படின்னா என்னென்னா மெட்டீரியல் நவுன். அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது இல்லை நம்ம கையால் தொட முடிகிறது எல்லாமே இந்த கான்க்ரீட் நவுன். எக்ஸாம்பிளுக்கு டேபிள், ட்ரீ, கார், சேர், புக், ட்ரெயின், பால் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே கான்க்ரீட் நவுன். இப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது இல்லை கையால் தொட முடிகிற திங்ஸ் எல்லாமே கான்க்ரீட் நவுன். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது கான்க்ரீட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட். கான்க்ரீட் நவுன் அப்படிங்கிறது நம்மளால் கையால் தொட முடியும், கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்மளால் பார்க்கவும் முடியாது, கையால் தொடவும் முடியாது. இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே காட்டுற அன்போ பாசமோ கருணையோ இல்லை கோவமோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி நம்மளால் உணர மட்டுமே கூடிய பண்புகளும் உணர்வுகளும் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபீலிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேட்னஸ் சோகமாக இருக்கிறது, லவ் அன்பு, ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருக்கிறது, ஆங்கர் கோவம், ஜெலசி பொறாமை இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை சொல்கிறது. இதுவே பண்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஹானஸ்டி நேர்மை, பியூட்டி அழகு, ஹோப் நம்பிக்கை, லக் அதிர்ஷ்டம், கரேஜ் தைரியம் இந்த மாதிரி பண்புகளும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். இப்படி நம்மளால் கையால் தொட முடியாத கண்ணால் பார்க்க முடியாத உணர்வுகளும் பண்புகளும் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் ஒன் கவுண்டபிள் நவுன். அதாவது எண்ணக்கூடிய பொருளோ இல்லை எண்ணக்கூடிய ஆளோ இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த கவுண்டபிள் நவுனுக்குள்ளே வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பென் பாக்ஸ் இருக்குது, இல்லை வரிசலாக சேர்லாம் அடுக்கி போட்டிருக்காங்க, இல்லை நம்ம கிளாஸ்லேயே வந்துட்டு எத்தனை மெம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இது எல்லாமே கவுண்டபிள் நவுன். இந்த கவுண்டபிள் நவுனுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேபிள், சேர், லைட், ஃபோன், பென், பஸ் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த கவுண்டபிள் நவுன். லாஸ்ட் ஒன் அன்கவுண்டபிள் நவுன். அதாவது எண்ண முடியாத பொருட்கள். கவுண்டபிள் நவுனில் எப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளால் எண்ண முடியுமோ அன்கவுண்டபிள் நவுன் அப்படியே ஆப்போசிட். எதையுமே நம்மளால் எண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மணல் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் எண்ண முடியாது. இல்லை பால் இருக்குது அப்படின்னா அதையே நம்மளால் எண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ண முடியாத பொருட்கள் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிளுக்கு வாட்டர், சுகர், ரைஸ் இந்த மாதிரியான நவுனெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பர்சனோட குவாலிட்டியையோ இல்லை ஒரு திங்ஸோட குவாலிட்டியையோ நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். இந்த வீடியோவில் நவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த நவுனோட வகைகள் அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.